மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக குழப்பம் நீடிக்கும் நிலையில் மதுரை திருப்பங்குன்றம் பகுதி 2வது நாளாக பரபரப்புடன் காணப்பட்டது. அங்கு தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். மதி, வணக்கம். 2 நாட்களாக திருப்பரங்குன்றம் பரபரப்பாக காணப்படுகிறது. இன்றைய தினமும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அந்த பகுதி இப்ப சுமூகமான நிலைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்து விட்டதா? கள நிலவரம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த மதுரை கிளை நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் இன்றைய தினம் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் இதற்கு காவல் ஆணையர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை நிறைவேற்றியதற்கான அறிக்கையை நாளை காலை 10:30 மணிக்கு மதுரை மாவட்ட காவல் ஆணையர் நீதிமன்றத்தில் நேரடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் கூடியிருந்தார்கள். இதனால் இந்த பகுதியில் மிகுந்த அளவில் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலைவாரத்திலும் அதே போல இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் பகுதியிலும் ஏராளமான பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மற்ற பாஜகவினரும் கைது செய்யப்பட்டு இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இதன் காரணமாக இங்கு பாஜகவினருடைய கூட்டம் குறைந்தது. அதனைத் தொடர்ந்து இருந்த ஒரு சிலரும் கூட இந்த பகுதியிலிருந்து வெளியேற தொடங்கிவிட்டார்கள். இதன் பின்னர் இன்றைய தினமும் தீபம் ஏற்றப்படாது என்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதற்கு காரணமாக சொல்லப்பட்டது என்பது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மதுரை கிளையிலும் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் தீபம் ஏற்றப்படாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ரத்து செய்திருந்தது. அதற்கு எதிராகவும் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும், எனவே யாரையும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறி காவல்துறையினர் அனைவருமே இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் சாலையில் இருந்து இந்த பகுதி வழியாக கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கூட மாற்று பாதையில் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். அவ்வாறு கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் கூட இந்த வழியாக நேரடியாக, அதாவது இங்கிருந்து சென்றால் நேரடியாக திருப்பரங்குன்றம் அந்த கோயிலை அடைந்து விடலாம். செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. சுற்றிலுமாக போலீசார் போடப்பட்டு பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருந்தன. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த போலீசார் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களை சேர்ந்த காவல்துறை உயரதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பகுதியில் கூட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இயல்பு நிலை முற்றிலுமாக திரும்பி இருக்கிறது. பேரிகார்டுகள் அகற்றப்பட்டு இருக்கின்றன. இருந்தவர்கள் காவல்துறை வாகனத்தில் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இதன் காரணமாக பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த காவலர்களினுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டு இங்கு வழக்கமான எத்தனை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்களோ அதே நிலைமைதான் இங்கு நிலவுகிறது. அதே போல பக்தர்களும் எந்த சிரமமின்றி கோயிலுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில்தான் காலை இந்த வழக்கு நாளை மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்பொழுது மாவட்ட காவல் ஆணையர் சார்பில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பது நாளை காலை தெரிய வரும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் நமக்கு என்ன என்பது தெரிய வரும். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.